ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாகர்கோவில் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கடைக்கு போய் ஃப்ரீயாக ஒரு பால் பாக்கெட்டும் காசும் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பவுமே மார்த்தாண்ட பாலத்துக்கு மேலே நின்னீங்கன்னா நாகர்கோவில் போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வரும். ஆனால் நம்மளுக்கு அவசியம்னா ஒரு பஸ்ஸையும் காணாது. நிறைய நேரம் வெயிட் பண்ணி எப்படியோ ஒரு பஸ்ஸும் கிடச்சி, நான் குழந்தை வச்சிருக்கனால எனக்கு ஒரு பிளேஸும் கிடச்சி ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. இந்த கோயிலோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 இருக்கும். சரியான வெயில் வச்சிருக்கனால என்ன பெனிஃபிட்னா எதுனாலும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், காசு கொடுக்க வேண்டாம். இதில் கிடைக்கிற பாதி புண்ணிய என் கணவரிடமே போய் சேரட்டும். கோயில் ஃப்ரெண்ட்ல ஆலமரமும் அரச மரமும் சேர்ந்து ஒரு பிள்ளையாரோட இருக்கும். அதை சுற்றி நிறைய நாகர் இருப்பாங்க. நம்ம கொண்டு வந்த பாலும் மஞ்சளும் அங்கே இருக்க நாகருக்கெல்லாம் நம்ம கையாலே நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். அப்படியே எங்களுக்கு அன்னதான டோக்கனும் கிடைச்சிச்சு. மத்தியானம் அங்கிருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, கல்யாணம் ஆகாதவங்க பாலும் மஞ்சளும் நாகருக்கு ஊத்துனாங்கன்னா உடனே கல்யாணம் ஆகும். குழந்தை கிடைக்காதவங்களுக்கு உடனே குழந்ை கிடைக்கும். ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்துன்னா சரியாகும். அப்படியே அங்கேயே மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.